ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்பத் திருவிழா. சர்வலங்காரத்தோடு பிரகாரத்தை வலம் வந்து அருள்பாலித்த உற்சவர் தாயார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம். கஜவாகனத்தில் உலா வந்து அருள்பாலித்த சுவாமி. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற புஷ்ப பல்லாக்கு பவனி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஜாம்பவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமும் திருப்பதியில் புகழ்பெற்று அமைந்துள்ளதுமான ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் குங்குமப்பூ, மஞ்சள், ஜவ்வாது உள்ளிட்ட பலவித நறுமணப் பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்கள் கைத்தலமாக ஏந்தி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி, சுற்றுச்சுவர்கள், பரிவார தெய்வ சன்னதி ஆகிய பகுதிகளில் கலவையை பூசி நீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இதையடுத்து உபயதாரர்கள் மூலவர் சன்னதிக்கு என பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட திரை சேலைகளை அதிகாரிகளிடம் வழங்கினர். இதையடுத்து பேசிய ஆலய அர்ச்சகர், இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு இன்று கோயிலை சுத்தம் செய்யும் நிகழ்வான கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் கூறினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி தாயார் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் இரு கைகளால் அபயமும் பரதமும் காட்டி பின் இரு கரங்களில் கமலங்களை ஏந்தியபடி அருள்பாலிக்கும் செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபமும் காண்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருவறைக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க
உற்சவரை வெள்ளித்தோளுக்கிணியானில் கொலுவிருக்கச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். தீப்பந்தங்கள் தண்டம் முன்னே செல்ல தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். நாச்சியாருக்கு சிகப்பு கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி காசு மாலை, மாங்காய்காரம், பவள மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி வைரத்தோடு அணிவித்து திருமார்பில் திருமாங்கல்யம் நிறுத்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சர்வாபரண பூஷிதையாக காட்சி தந்த நாச்சியார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. பின்னர் பிரகாரங்கள் வழியாக வந்த ஸ்ரீ கமலவல்லி தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தினர். இதைத் தொடர்ந்து உற்சவரை தெப்பக்குள ஆஸ்தான மண்டபத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். சர்வாபரணங்களுடன் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அழகாக காட்சி தந்த தாயார் முன்பு வேத விண்ணப்பம் நடைபெற்றது. பிறகு நாச்சியாருக்கு இசை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்களுடன் கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மாசி மாத மூல திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை கைகூப்பி தொழுதவாறு எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அஞ்சனை மைந்தனுக்கு தேன், வெல்லம், சர்க்கரை, பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் வெற்றிலை மாலை சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமிக்கு ஊஞ்சல் சேவையும் அதனைத் தொடர்ந்து கஜவாகன புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து கைப்பலகை மீது உற்சவர் பெருமாளை நிறுத்தி மெல்லிய ஆடை போர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க உற்சவருக்கு திருக்குடை பிடித்து சாமரங்கள் வீசியபடி ஒய்யார நடை நடந்தவாறு ஊஞ்சல் மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு எம்பெருமானை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்ததும் பனிப்போர்வை களையப்பட்டு சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ ஆதிசென்னகேசவ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சுவாமிக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களோடு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சலாடியவாறு காட்சி தந்த சுவாமி முன்பு பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. இதைத் தொடர்ந்து உற்சவருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர அரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை மீண்டும் சுமந்து வந்து வாகன மண்டபத்தில் வெள்ளை யானை மீது எழுந்தருளச் செய்ததும் கற்பூர அரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவரை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கோயிலை சுற்றி வந்த எம்பெருமான் ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளியதும் சிறிய திருவடிக்கு மரியாதைகள் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. வீதி உலா முடித்து கோயில் எதிரே எழுந்தருளிய ஸ்ரீ சென்னகேசவ பெருமாளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க வையாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து கஜவாகனத்திற்கு தேங்காய் மாலையுடன் வாழைப்பழ மாலை சூட்டி எம்பெருமானுக்கு கும்பதீபம் காண்பித்ததும் திருஷ்டி கழித்து மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். நிறைவாக ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி முப்பெரும் தேவியர்களுக்கு புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. இதையொட்டி ஆலய உள்வளாகத்திலிருந்து முப்பெரும் தேவியர்களை தங்க கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் தேவியர்களை குலுவிருக்கச் செய்ததும் கோயிலிலிருந்து உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் கலைமகள், மலைமகள் மற்றும் அலைமகள் திருக்காட்சி தந்தபடி வண்ண மலர்களால் அன்னம் போன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்தனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் புஷ்ப பல்லாக்கில் உலா வந்த தேவியர்களுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீ சங்கர மடத்தை அடைந்ததும் மடத்தின் சார்பில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து வீதி உலா வந்த தேவியர்களுக்கு வேற்று மதத்தினரும் பலவித நறுமண மலர்களோடு பன்னீர் தெளித்து தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக
உற்சவருக்கு பஞ்சமுக ஹனுமந்த வாகன திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. பஞ்சமுக ஹனுமன் மீது ஸ்ரீ கோதண்டராமராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ராஜகோபாலனை நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர வழிநெடுகிலும் பக்தர்கள் உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுவாமியை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அலங்கார பிரியனுக்கு சாயக்கொண்டை வைத்து அதில் நெத்திச்சுட்டி பட்டை கட்டி காசு மாலைகள், மாங்காய் ஹாரம், திருமார்பில் லட்சுமி பதக்கத்துடன் கையில் வில்லும் வஸ்திரமும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆயுதங்கள் ஏந்தியபடி காட்சி தந்த பஞ்சமுக ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சூட்டி பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு உற்சவருக்கு பஞ்சமுக ஹனுமன் வாகன புறப்பாடு வைபவமாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் எழுந்தருளியிருக்கும் காரி நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலயத்தில் 63 ஒருவராக எழுந்தருளியிருக்கும் காரி நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்திகள் கட்டப்பட்டது. தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். மேலும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி அடுத்த தீர்த்தாம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் மாசி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தாரை தப்பட்டைகள், திரிசூலங்கள், பூங்கரகம் முன்னே செல்ல பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு மகாமாரியம்மனை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட திரளான பக்தர்களும் அம்பிகையோடு உலா வந்தனர். நீல பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் எலுமிச்சை மாலையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு சூலத்துடன் காட்சி தந்தவாறு ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அம்பிகை வலம் வந்து அருள்பாலித்தார். உலா முடிந்து கோயில் முன்பு உற்சவரம்மன் எழுந்தருளினார். திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தந்த அருள்மிகு மாரியம்மனுக்கு நாமார்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் பள்ளியறை பூஜை நடைபெற்றது. மூலவர் சன்னதியிலிருந்து உற்சவமூர்த்தியை கைத்தலமாக ஏந்தி கொண்டு தூபம் காட்டி சாமரங்கள் வீசியபடி நந்தி தண்டமும் தீப்பந்தங்களும் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பள்ளி அறையை அடைந்ததும் அம்பிகையுடன் வெள்ளி ஊஞ்சலில் உற்சவமூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர அரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வண்ண நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆதி தம்பதிகளை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோயிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் ஆலய வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பிறகு தேங்காய் பழங்களுடன் மாவிளக்கு ஏற்றி மூலவர் முன்பு சமர்ப்பித்தனர். கருவறையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கிரீடத்துடன் ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மாவிளக்கு தீபங்கள் ஏற்றி அம்பிகைக்கு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாணிக்கநாச்சி அம்பாள் கோயிலில் மகா சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. கோயில் முன்பு பந்தல் அமைத்து அதன் கீழே மேடை மீது அம்மன் திருவுருவத்துடன் கூடிய பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து உற்சவ மூர்த்திகளுடன் விநாயகரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரம்மாண்ட மகாகுண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகள் துவக்கப்பட்டன. பலவித மூலிகைப் பொருட்கள், பட்சணங்கள், பலவித பழங்கள் ஆகியவற்றை யாகசாலையில் சேர்ப்பித்ததும் அவற்றை ஒவ்வொன்றாக வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி மகாகுண்டத்தில் சேர்ப்பித்தனர். மேலும் குண்டத்தில் பலவித பழங்களோடு மலர் மாலைகள், மாங்கல்யம் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக சுமங்கலி பெண்களை அமர்த்தி சுகாசினி பூஜையும் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் சம்பரோக்ஷணம் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக நாதஸ்வர மேளதாளங்களோடு காவிரி ஆற்றங்கரையிலிருந்து தீர்த்தக்குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த பக்தர்கள் நிறைவாக கோயிலை அடைந்தனர்.
அங்கு மூலவர் சன்னதியில் தீர்த்தக்குடம் சேர்ப்பிக்கப்பட்டதும் தங்கக்கவச அலங்காரத்தோடு காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுடன் அருள்பாலிக்கும் உற்சவருக்கும் நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். திருச்சி மாவட்டம் தென்னூரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய நாச்சியம்மன் சமேத வீரிய பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. பிரம்மாண்ட பொற்றாமரை குளத்தின் கரையில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். விழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு யாக பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டன. பின்னர் கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, முகப்பு கோபுர விமான கலசங்கள், பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மாவிலையுடன் தர்ப்பை புல்லும் வஸ்திரமும் கட்டி விமான கலசங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் தென்முக கடவுளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். கல்லாள மரத்தின் கீழே அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு வேத பொருளை அருள்பாலித்த முக்கண் முதல்வனான ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு வைரவர் சுவாமி திருக்கோவிலை பற்றி இப்போது பார்க்கலாம். முக்கண் முதல்வனான சிவபெருமானின் ருத்ர ரூபமாக போற்றப்படுபவர் ஸ்ரீ பைரவர். அவர் கட்டளையை ஏற்று பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எறிந்தவர் ஸ்ரீ பைரவர். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்ர பைரவர் என பக்தர்கள் போற்றி வழிபடும் சுவாமி இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வைரவர் சுவாமியாக குடிகொண்டுள்ளார். ஈசன் ஸ்ரீ வளரொளிநாதராகவும் அம்பிகை வடிவுடை அம்மனாகவும் அருள்பாலித்து வரும் இந்த ஆலயத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் மார்க்கத்தில் உள்ள வைரவன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் கிழக்கு திசையில் தெப்பக்குளம் அமைய பெற்றுள்ளது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜ கோபுரத்தில் தெய்வங்களின் சுதை சிற்பங்கள் அழகாக காட்சி தருகின்றன. ராஜகோபுரத்தின் அருகே ஸ்ரீ விநாயக பெருமான் தனி சன்னதி கொண்டு அருள் புரிகிறார். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய பிரம்மாண்ட நுழைவு வாயிலில் ஆலய கதவுகளும் அதன் அருகே கற்சிலைகளும் அழகாக வடிக்கப்பட்டுள்ளன. வாயிலை கடந்து உள்ளே சென்றால் செப்பு தகடு வேயப்பட்டு கொடிமரம் நம்மை வரவேற்கிறது. கொடிமரத்தின் முன்பு பலிபீடமும் அதற்கு முன் நந்திகேஸ்வரர் அமர்ந்தும் சுவாமியை சேவித்தபடி காட்சி தருகிறார். துவாரபாலகர்கள் காவல் காக்க மூலஸ்தானத்தில் லிங்க திருமேனியுடன் ஸ்ரீ வளரொளிநாதர் என்ற திருநாமம் கொண்டு சுவாமி அருள் புரிகிறார். சுவாமி சன்னதியின் இடதுபுறம் தனி சன்னதியில் துவார சக்திகள் காவல் புரிய ஸ்ரீ வடிவுடை அம்மனாக ஆதிசக்தி எழுந்தருளி உள்ளார். அம்மன் சன்னதி அருகே தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம் கொண்டு ஸ்ரீ வைரவர் சுவாமி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தின் பிரதான மூலமூர்த்தியாகவும் ஸ்ரீ வைரவர் சுவாமி விளங்குகிறார். ஆயிரங்கால் மண்டபத்தை போல் ஆலயத்தின் உட்பிரகாரம் முழுவதும் ஏராளமான 7 இசை தூண்கள் அமைய பெற்றுள்ளன. பிரகாரத்தை சுற்றி வந்தால் முதலில் ஸ்ரீ வளரொளி விநாயகர் தனி சன்னதியில் நமக்கு காட்சி தருகிறார். அவர் எதிரே தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் அமர்ந்தபடி அருள் புரிகிறார். சனகாதி முனிவர்கள் சுவாமி முன்பு அமர்ந்து காட்சி தருகின்றனர். ஸ்ரீ விநாயகர் சன்னதியின் இடதுபுறத்தில் 63 நாயன்மார்கள் நின்ற நிலையில் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளி உள்ளனர். உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ பிரியாவிடையுடன் சோமஸ்கந்தரும் அருகே ஸ்ரீ வடிவுடை அம்மனும் குலுவீற்றுள்ளனர். அழகிய வண்ண ஓவியங்கள் வரையப்பட்ட தளங்களும் தெய்வங்களின் திருவுருவங்களும் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளன. சுற்று பிரகாரத்தில் ஸ்ரீ விசாலாட்சியுடன் ஸ்ரீ காசி விஸ்வநாதர், தனி சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணியர்,
மூலவர் சன்னதி பின்புறம் கோஷ்டத்தில் லிங்கோத்பவரான ஸ்ரீ அண்ணாமலையார் எழுந்தருளி உள்ளனர். சுவாமி சன்னதி அருகே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமியாக சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். தாயாரின் சன்னதியை அடுத்து ஸ்ரீ ஆதி வடிவுடை அம்மை நின்ற நிலையில் அருள் புரிகிறார். கோஷ்டத்தில் ஸ்ரீ பிரம்மதேவன், அவர் அருகே ஒரே பாறையில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில் போன்று சன்னதி கொண்டு அருள்கிறார் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர். அவர் எதிரே கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் காட்சி கொடுக்கிறார். ஆலய தலவிருட்சமான கல்லினால் செய்யப்பட்ட அழிஞ்சி மரமும் அதன் கீழ் நாக தேவதைகளும் அருள் பாலிக்கின்றனர். கோஷ்டத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வணங்கிய கோலத்தில் ஸ்ரீ ராமபிரான் எழுந்தருளி உள்ளார். பைரவர் சன்னதியின் பின்புற சுவற்றில் 2 பல்லிகளின் சிற்பங்கள் அமைய பெற்றுள்ளன. தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வணங்கினால் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள தூண்களில் அமைய பெற்ற சிலைகள் தமிழக சிற்பக்கலைக்கு சான்றாகவும் சிறப்பை வெளிப்படுத்துவனவாகவும் அமைந்துள்ளன. ஆலய தல வரலாறு கோவிலின் உள் பிரகாரத்தின் மேல் வண்ண ஓவியங்களாக தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளன. வியக்க வைக்கும் விதமாக ஒரே கல்லில் உருவான பலவிதமான சிற்பங்கள் தூண்களில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூணிலும் பல்வேறு கலைநயத்துடன் சிற்பங்கள் உள்ளன. தெய்வ திருவுருவங்களின் வண்ண ஓவியங்களும் புராணங்களும் வரையப்பட்டுள்ள மதில் சுவற்றுடன் கூடிய இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் அருகே முப்பலி கருப்பர் சுவாமி சன்னதியும் அமைந்துள்ளது. முக கவசத்துடன் சுவாமி அருள் புரிகிறார். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள நந்தவனத்தில் இந்த கோவிலின் தலவிருட்சமாக அழிஞ்சி மரம் அமைந்துள்ளது. இந்த மரத்தின் காய்கள் விழுந்து அவற்றிலுள்ள விதைகள் மீண்டும் மரத்தில் ஒட்டிக்கொண்டு மரத்தின் உச்சிக்கு ஏறுவது சிறப்பம்சமாகும். கோயிலின் வெளியே ஸ்ரீ வைரவர் சுவாமியால் உருவாக்கப்பட்ட சிறிய தீர்த்த குளம் அமைந்துள்ளது. அதன் அருகே 5 காளை மாடுகள் சுதை சிற்பங்களாக அமர்த்தப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஸ்ரீ வைரவர் சுவாமிக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ விழா நடத்தப்படுகிறது. கணபதி பூஜையுடன் துவங்கி ரிஷபக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் ஸ்ரீ வைரவர் சுவாமி பலவித அலங்காரங்களில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சிறப்பு ஆராதனைகளுக்கு பின்னர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். விழாவின் ஒரு பகுதியாக வெள்ளி ரத புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. பின்னர் சிகர நிகழ்ச்சியாக பிரம்மாண்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருள திருத்தேரோட்டமும் விமர்சையாக நடைபெறும். விழாவின் நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்து பஞ்சமூர்த்திகளின் திருவீதி புறப்பாடும் நடத்தப்படுகிறது. மேலும் இங்கு ஆண்டுதோறும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. சிவபெருமானின் அவதார திருமேனிகளுள் ஒன்றான ஸ்ரீ வைரவர் என்ற ஸ்ரீ பைரவ மூர்த்தியை நாமும் தரிசித்து வழிபடுவோம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கோயிலாழ்வார் திருமஞ்சனம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருமஞ்சனம். திரளான பக்தர்கள் தரிசனம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்பத் திருவிழா. சர்வலங்காரத்தோடு பிரகாரத்தை வலம் வந்து அருள்பாலித்த உற்சவர் தாயார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ ஆதி சென்னகேசவ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவம். கஜவாகனத்தில் உலா வந்து அருள்பாலித்த சுவாமி. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயில் பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற புஷ்ப பல்லாக்கு பவனி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.